ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சூப்பரான குழம்பு பண்ண போகிறேன். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். போட்டு சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கழுவி வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் கருவாடை. அதை இதோடு சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த கருவாடை ரொம்ப நேரம் நம்ம ரொம்ப கிறிஸ்பியாக பொரிக்க வேணாம். ஒரு 70% கிட்ட பொரிச்சா போதும். பொரிச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன் அந்த கருவாட்டு குழம்புக்கு. நெத்திலி கருவாடு வெள்ளை மொச்சையும் போட்டு செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் குழம்பு, செம்ம டேஸ்ட்டாக வரும். நீங்கள் வேறு எந்த கருவாடு வேணால் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். இப்போ அதே எண்ணெயிலேயே நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பூண்டு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட நான் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் சேருங்க, அப்போ தான் ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கிறேன். கட் பண்ணலாம், இல்லை முழு வெங்காயமாகவே சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் பூண்டு தான் இந்த குழம்புக்கு நிறையவே சேர்க்கணும். நான் ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க பொருட்களையும். ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த குழம்பு. 100 கிராம் வச்சு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எல்லாமே எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டு நல்லா வேகட்டும். கலர் மாறுற வரைக்கும் வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன தக்காளி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம புளி ஆட் பண்ண போகிறனால நான் தக்காளி ரொம்ப சேர்க்கலை. ஒரு சின்ன தக்காளி மட்டும் நான் ஆட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா தக்காளி மசிச்சு வேகட்டும். இந்த எண்ணெயிலே நம்ம எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா கலந்து வந்தோன்னே குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் ஆட் பண்ணலை. ஏன்னா காரத்துக்கு நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால இதுவே சரியாக இருக்கும். குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி விட்டு சிம்மில் வச்சுருங்க. நல்லா அடுப்பை மசாலா போட்டோன்னே நல்லா சிம்மிலே வச்சு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா இந்த மசாலா கலந்து வரட்டும். நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க வெள்ளை மொச்சை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவோட நல்லா சிம்மில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா வேகட்டும். அப்போ தான் மசாலாவில் அந்த வெள்ளை மொச்சை மசாலாவோட சேர்ந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட். உடனே நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இந்த வெள்ளை மொச்சையோடய நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் புளி தண்ணி ஒரு 50 கிராம் கிட்ட புளியை நல்லா கரைச்சி நான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணி பார்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் அந்த குழம்ப. அவ்வளோதான். நல்லா கொதித்து இந்த குழம்பு வற்றி வரட்டும். நல்லா குழம்பு வற்றி வந்துடும். எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரித்து வச்சுருக்க இந்த நெத்திலி கருவாடை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி ரொம்ப நேரம்லாம் குழம்பு கொதிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதில் சிம்மில் போட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. 5 நிமிஷம் தான். நல்லா கொதித்து நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நம்மளுக்கு கருவாட்டு குழம்பு, மொச்சக்கொட்டையோட நெத்திலி கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு.